தமிழகத்தில் காவலர்களே கஞ்சா விற்பனை செய்வதாகவும் பள்ளிகளில் கூட கஞ்சா புழங்குவதாகவும் வரும் செய்திகளை சுட்டிக்காட்டி திமுக ஆட்சியில் கஞ்சா வணிகம் கொடிகட்டி பறப்பதாக பாமக தலைவர் அன்புமணி சாடியுள்ளார். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது குறித்தான விவரங்களை சொல்லலாம். ஊட்டியில் காவலர்களே கஞ்சா வணிகம் செய்வதாகவும் சென்னையில் மாணவனின் புத்தக பையில் கஞ்சா இருப்பதாகவும் திமுக ஆட்சியில் கொடியேற்றி பறக்கும் கஞ்சா சாம்ராஜ்யம் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். ஊட்டி மத்திய காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் நசீர் அகமது என்பவர் கஞ்சா மொத்த வணிகம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருப்பதும் அவரிடம் கஞ்சா வாங்கி பயன்படுத்தியதாக அதே ஊட்டியில் காவலராக பணியாற்றி வரும் அபிஷேகரன், மாயக்கண்ணன், சாந்தகுமார் ஆகியோர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதும் அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கஞ்சா வணிகத்தை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையினரே கஞ்சா விற்பனையாளர்களாகவும் நுகர்வோராகவும் மாறியிருப்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் கஞ்சா வணிகம் எந்த அளவுக்கு முதன்மை தொழிலாக மாறியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டார். வேலியே பயிரை நெய்வது போல காவலர்களே கஞ்சா வணிகம் செய்தால் கஞ்சாவை எப்படி கட்டுப்படுத்த முடியும் எனவும் இந்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் விடையளிக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே கஞ்சா வணிகம் தமிழ்நாட்டில் கொடியேற்றி பறக்கிறது எனவும் முதலமைச்சரிடம் நான் நேரில் பல்லாயிரம் முறை அறிக்கை வாயிலாகவும் வலியுறுத்திய போதிலும் கஞ்சா கட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் எனவும் மக்களை காப்பதற்காக அந்த மகத்தான பணியை தமிழ்நாடு மக்கள் வரும் தேர்தலில் செய்து முடிப்பார்கள் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.